2024ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் பாரிஸ் நகரில் தொடங்கி நடைபெற்றுட்டு இருக்கு. 10ஆம் நாளான இன்று இந்திய அணி பல்வேறு பதக்க வாய்ப்புகளை நூலிலையில் தழுவ விட்டுருக்காங்க. அந்த வரிசையில் முதல்ல வருது துப்பாக்கி சுடுதல் ஸ்கேட் கலப்பு அணி. அதுவும் ஒரு புள்ளி வித்தியாசத்தில் வெண்கலப் பதக்கத்தை இந்திய அணி இழந்திருக்கு. துப்பாக்கி சுடுதல் ஸ்கேட் கலப்பு அணி விளையாட்டில் இந்தியா சார்பில் மகேஸ்வரி சௌகான் மற்றும் அனந்த்ஜித் சிங் நகுர்கா ஆகியோர் பங்கேற்றாங்க. முன்னதாக நடந்த அரையிறுதியில் அவங்க தோல்வி அடைஞ்சதால் வெண்கலத்துக்கான போட்டிகளை பங்கேற்றாங்க. சீனாவுக்கு எதிரான நடந்த இந்த போட்டியில் மகேஸ்வரி சௌகான் மற்றும் அனந்த் சிங் ஜோடி போராடி தோற்றாங்க. அதுலேயும் விறுவிறுப்பாக நடந்த இந்த போட்டியில் கடைசி நேரத்தில் ஒரு புள்ளியில் வெற்றியை தவற விட்டு வெண்கலப் பதக்கத்துக்கான வாய்ப்பை இழந்தது இந்திய ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. இந்த சோகத்தை தொடர்ந்து இன்னொரு பெரிய சோகமாக அமைந்தது பேட்மிண்டன். ஒலிம்பிக் தொடரில் பேட்மிண்டனோட அரையிறுதி சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் டென்மார்க் வீரர் விக்டர் அக்சனிடம் தோல்வி அடைஞ்சார். இதன் காரணமாக வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் மலேசியாவின் லீசியாவை எதிர்த்து இந்தியாவின் லக்ஷயா சென் களமிறங்கினார். இதற்கு முன்பாக இவர்கள் இருவரும் விளையாடிய போட்டிகளில் 4-1 என்ற கணக்கில் லக்ஷயா சென் வென்றிருப்பதால் இவர் நிச்சயம் வெண்கலம் வெல்வார் அப்படின்னு எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. அதற்கேற்ற வகையில் முதல் செட்டை லக்ஷயா சென் கைப்பற்றினார். 2வது செட்டிலும் நன்றாக தொடங்கிய சென் பின்னர் சொதப்பி 2வது செட்டை இழந்தார். 3வது செட்டிலும் இருவருக்கும் கடுமையான போட்டி இருந்த சூழலில் லக்ஷயா சென்னுக்கு அடிபட்டதால் அதற்கு மேலே அவரால் ஈடு கொடுத்து விளையாட முடியாத சூழலில் வெண்கலப் பதக்கத்தை இழக்க நேரிட்டது. இந்த வரிசையில் இந்திய அணி கடைசியாக மல்யுத்த பிரிவிலையும் இழந்தது. பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் மகளிருக்கான 68 கிலோ எடைப்பிரிவின் காலிறுதி சுற்றில் தோல்வியை தழுவினார் இந்திய வீராங்கனை நிஷா தஹியா. முன்னதாக மாலை நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் 6-4 என்ற புள்ளி கணக்கில் உக்ரைனின் டெட்டியானா ரிக்ஷோவை வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருந்தார் நிஷா தஹியா. அதனைத் தொடர்ந்து இரவு நடைபெற்ற காலிறுதி சுற்று போட்டியில் அவர் வடகொரிய வீராங்கனை பாக்சோல் கம்மிடம் 8-10 என்ற புள்ளி கணக்கில் தோல்வியடைந்து இந்திய அணிக்கு கிடைக்கவிருந்த மற்றொரு வெண்கலப் பதக்கத்தையும் இழக்க நேரிட்டது.